வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்போவுமே போல் காலங்காத்தால் வாசல்லாம் பெருக்கியாச்சு, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு, வாசலில் அழகான கோலமும் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம கார்டனில் ரோஸ் தான் நிறைய பூத்திருந்தது. எல்லா ரோஸையும் பறித்து உருளையில் டெக்கரேட் பண்ணிட்டேன். அப்படியே மார்னிங் பூஜையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருந்தேன். புளி சாதம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை அதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 கரண்டி குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 கையளவுக்கு தண்ணி அப்படியே தெளித்து விட்டுடலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரையும் நல்லா பரட்டிடலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டோன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி.